அதாவது நேத்து அசெம்பிளி ஸ்பீச்சு வெறித்தனமா இருந்துச்சு. அதாவது இவிங்க கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா, என்னமாச்சும் பேசியே ஆகணுங்கிறதுக்காக பேசி, பேசி, பேசி செருப்படி வாங்குனது திமுக தான்டா. ஆனா, ஒரு கட்ச எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாய்ங்கன்னா, அத உங்கள சொல்லலாம் கண்டிப்பா தாராளமா சொல்லலாம் உங்கள. எதையும் தாங்கும் இதயம்ன்ட்டு வச்சுக்கலாம் போல உங்க கட்சி பேர. அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுக்கு எதையும் தாங்கும் இதயம்னு வச்சுக்கங்கடா பேசாம. என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியல. எத கேட்டா செருப்படி விழும். எத வந்து கேட்கணும், எத பேசணும், எத பேசக்கூடாது ஒண்ணுமே தெரியல. அவிங்க எல்லாமே ஆதாரத்தோட, ப்ரூஃபோட ரொம்ப தெளிவா, ஓப்பனா மக்களுக்கு தெரியிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து செருப்பால அடிச்ச மாரி கேள்வி கேட்கறாய்ங்க. ஆனா, அதுக்கு அதுக்கு ஒரு வேற பதில் குடுக்குறீங்க பாத்தியா? அதுதான்டா வேற லெவல் சத்தியமா. அதாவது என்ன கேள்வி எடுத்து வைக்கன்னு தெரியல. ஏன்னா, சிறந்த எதிர்க்கட்சியா இருப்போம்னு வாய விட்டுட்டோமே! நம்ம ஏதாவது பேசி ஆகணுமே! மக்கள் நம்மள ரொம்ப கேலித்தனமா பார்த்துருவாங்க. கிண்டலா நம்மள நெனச்சுருவாங்க அப்டின்ட்டு, நீங்க நெனைக்கிறத தாண்டி அவைங்க ஆல்ரெடி பேசவே ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா இருக்கணும்னா, அந்த இடத்துல என்ன பேசணுமோ, என்ன கேட்கணுமோ, தயவு செஞ்சு தெளிவா கேளுங்க. எதையாவது கேட்டு செருப்படி வாங்கிட்டு, இந்த லஞ்ச ஊழல் பண்ணதெல்லாம் வந்து வெளிப்படையா மக்களுக்கு தெரியிற மாதிரி அசிங்கப்பட்டு வெளிய போவாதீங்க. இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் காப்பாத்திட்டு போங்க. 75 வருஷ கட்சின்னு சொல்றீங்க. ஆனா என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல சத்தியமா. 3 வருஷ கட்சி 4வது வருஷமா சிஎம்மா உட்கார்ந்துருக்கார்றா. அதாவது சினிமா ஆக்டர் தான். மக்கள்ல ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ்‌க்கு அன்ஃபிட் அப்படின்னு சொன்னவங்கலாம், இன்னைக்கு பேசத் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. என்ன பதில் சொல்லன்னு தேடிக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டே அந்த கட்சியும் சரி, மக்களையும் சரி, நல்ல வழியில நடத்திட்டு வராரு. 75 வருஷ கட்சிங்கிறீங்க. ஆ ஆதவ் அர்ஜுனா அவர்ட்ட போய் அந்த செருப்படி வாங்குறீங்களேடா! அவரு எவ்வளோ அடிச்சு பேசுறாரு. என் மேல தப்பு இருந்தா தான் நான் பயப்படணும். நீ எப்படி என்ன பார்த்து கேள்வி கேட்கலாங்கிற மாரி அவர் முகத்துல அது தெரியுது. ஆனா, அவர் கேட்க கேட்க பதில் சொன்னானுங்க நம்ம ஆளுங்க. வேற மாரி. அதாவது நம்ம தலைவரே ஒரு பக்கம் வாயில வச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு வந்து சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அத எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து சைலன்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அத நாங்க கவனிச்சுட்டோம். அம் இன்னொரு விஷயம் இந்த மேகதாது. ஆக்சுவலா அந்த மேகதாது பிரச்சனைய தான் வந்து நீங்க அதிகபட்சமா இழுத்தீங்க. இத்தன வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க. மக்களையும் சரி, இந்த நாட்டையும் சரி, நீங்க தான் வந்து ஆண்டுருக்கீங்க. அப்ப நீங்க இருக்கும்போதெல்லாம், இதெல்லாம் ஏன்டா நீங்க பண்ணல? என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை வெடிக்க தான் செய்யும். இதுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த தண்ணிய தொறந்து விடு, இப்ப தண்ணிய தொறந்து விடு, இப்போதைக்கு தொறந்து விடுன்னே சொல்லி காலத்த ஓட்டிட்டீங்க. ஆனா, அதுக்கு ஒரு முடிவுன்னு நீங்க கொண்டு வரல. இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது கட்சி வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே வரணும், இல்லன்னா நாங்க வரணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நீங்க இருந்தீங்க ஆக்சுவலா இந்த இந்த எலக்ஷன்ல. ஆனா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு அமைஞ்சதும் என்ன பண்ணன்னு தெரியல. ஐய்யய்யோ! கொள்ளையடிக்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, கமிஷன் அடிக்க முடியாது அப்படின்ட்டு